நடத்து பிளச்சின் அன்பு வணக்கம். ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் எல்லாம் சூப்பராக இருக்கேன் மக்களே. நீங்கள் சூப்பரான நாள், அட்டிப்படியான நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களே லண்டனில் பார்த்தீங்கன்னா ஒரே பயங்கரமான சூரிய வெளிச்சம் வந்துருச்சு கேட்டிங்களா. பட்டடி பீசி பறக்கு கேட்டிங்களா. ஸோ அதில் வந்து இன்றைக்கி நான் வீட்டில் வந்து சமையல் பண்ண போகிறேன் கேட்டிங்களா. இந்த இது எங்கேருந்து வாங்கினது? இந்த சிக்கனு லிடில் இருந்து வாங்கின துண்டு துண்டான சிக்கனு. ஸோ இதில் வந்து ஒரு சில்லி சிக்கன் என்னுடைய ஒரு இதில் செய்வேன் கேட்டிங்களா. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் இந்த ஷான் இது கிடைக்கும், சிக்கன் 65 மசாலா. ஸோ இதுவும் கொஞ்சம் போட்டு இதை கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் இதை பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது கேட்டிங்களா. அது கூட ஒரு புரோட்டான்னு சிரிக்காதங்க, நான் புரோட்டாவும் செய்ய போகிறேன் இன்றைக்கி. கொஞ்சம் லெமன் ஊற்றுவியா? ஆமாம், கொஞ்சம் லெமன் ஊற்றிக்கலாம். தயிர் வேணால் தயிர் ஊற்றிக்கலாம். லைட்டாக இந்த பொடி கூட லைட்டாக வத்தல் பொடி இருந்து ஜிஞ்சர் கார்லிக்லாம் போட்டிருக்கனால உங்களுக்கு வந்து காரம் வந்து சுள்ளுன்னு இருக்க தான் செய்யும். பட் இருந்தாலும் கொஞ்சோண்டு வத்தப்படி, அதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் லைட்டாக புளிஞ்சு விட்டுக்கலாம் கேட்டிங்களா. இதை அப்படியே இனி ஊறிக்கிட்டு இருக்கட்டு. அந்த டைமில் நம்ம வந்து புரோட்டாக்கெல்லாம் மாவு பிசைஞ்சிடலாம். ஓகே, ரொம்ப ஈஸி இது. பிள்ளைகள் 4 மணிக்கு ஸ்கூல்லேருந்து வர்றதுக்கு முன்னால் ஒரு அரை மணிக்கூருக்கு முன்னாலே செஞ்சு அழகாக கொடுத்துடலாம். என்ன ரொம்ப 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 ஈஸி இது. கலர் பொடி வேணால் எனக்கு கலராக கொடுக்கணுன்னா கலர் பொடி போட்டு நீங்கள் கலர் பொடி இது பண்ணிக்கலாம். நாளைக்கு கலராக கொடுக்கல கேட்டிங்களா. ஸோ அது அங்கே இருக்கட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் 2 ஸ்பூனு சுகர் போட்டிருக்கேன். இதுதான் இந்த மாவு. bestmarriagematch.com இணையதள திருமண சேவையின் அன்பான வணக்கங்கள். ஸோ இன்றைக்கும் ஒரு சூப்பரான ஒரு நடனம் வந்திருக்கோம். இன்றைக்கி கொண்டு இருக்கிறவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு பெண். இவங்களுக்கு வயது 26, ஹிந்து மதத்தை சேர்ந்த தமிழர். இவங்க எம்எஸ்சி இன் டேட்டா அனாலிசிஸ் முடிச்சுட்டு டேட்டா அனலிஸ்ட்டாக யூகேயில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இவங்களை பற்றியான முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை இவங்களை டைரெக்டாக கான்டாக்ட் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் bestmarriagematch.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் BMM2026021602 இந்த நம்பரில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இவங்களை பற்றியான முழு விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இவங்களை டைரெக்டாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் நல்ல மகன் வந்துட்டு நம்முடைய வாழ்த்துக்கள். ஸோ இது பிணையதுக்கு முன்னே ஒரு காரியம் எப்படின்னா, இந்த வீடியோவில் நீங்கள் எனக்கு வந்து என்னுடைய மனக்குமுறல்களை நான் சொல்கிறேன். சிலர் வந்து 1-2 பேர் அப்படி இப்படின்னு நீங்கள் கமெண்ட் அடிக்கிறது, நீங்கள் ஒரு குடும்பத்தையே நீங்கள் பாழாக்க மாதிரி இருக்குது. அதை சொல்லிட்டேன். உங்களுக்கு எந்த கமெண்ட் அடித்தாலும் என்னைய டைரெக்டாக நீங்கள் கமெண்ட் வேறு வீடியோக்களில் போய் நீங்கள் கமெண்ட் அடித்தா எனக்கு ஐ டோன்ட் கேர், ஐ டோன்ட் மைண்ட் கேட்டிங்களா. ஆனால் வந்து இந்த மாதிரி நம்ம அவேர்னஸ் வீடியோ கொடுக்கும்போது அதில் வந்து கமெண்ட்டை போட்டுக்கிட்டு அதில் ஏதாவது பாவப்பட்டவங்க உங்கள் கமெண்ட்டுகளை நம்பி காசில் கொண்டு கொடுப்பாங்க. அதான் நடந்துட்டு இருக்குது. அப்படிலாம் நீங்கள் இது பண்ணும்போது அந்த பாவம்லாம் அவங்களுக்கு தான் சேரும். சிச்சிரியா சேனல் கமெண்ட் அடிக்கிறது. நீங்கள் வந்து கமெண்ட் நீங்கள் இது பண்ணும்போது எனக்கு வந்து எப்போவுமே நீங்கள் எல்லாருமே எனக்கு வந்து பாசிட்டிவ் கமெண்ட் தான் போடணும்னு சொல்லலாம். ஆனால் நெகட்டிவ் கமெண்ட், எந்த வீடியோவுக்கு நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்கணும்னு ஒரு சென்ஸ் இருக்குது கேட்டிங்களா. அந்த வீடியோவுக்கு நீங்கள் போய் கொடுங்க. இதுவரை நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட்டு போடுறவங்களுக்குலாம் நான் பெருசாக நான் வந்து அதை கண்டுக்கிறதே இல்லை. அவங்களுக்கு நான் பதில் அடிக்கிறதும் இல்லை. நான் பாட்டுக்கு போயிட்டுருவேன். பிகாஸ் திஸ் இஸ் ஆல் இந்த 2026 வந்து மனுஷன் அவ்வளோவு நல்லவன்னா வந்து போரே வராது என்ன. ஸோ அதெல்லாம் நான் கண்டுக்கதே கிடையாது. எனக்கும் அதுக்கு அது மாதிரி பட்ட காரியங்களை ரீட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடையாது. அப்படியே நான் ரீட் பண்ணாலும் இது வந்து இந்த தோலுக்கு உள்ளே போக முடியாது. நம்மலாம் வந்து திக்லி ரெஜிஸ்டர்ட் பீப்புள். ஆனால் கமெண்ட் போடுறது வந்து எந்த கமெண்டில் போய் எப்படி எந்த வீடியோவில் எந்த மாதிரி கமெண்ட் அடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விவஸ்தை இருக்குது. அந்த விவஸ்தை இல்லாமல் செய்யும்போது இது வந்து பல பாதிப்புகளை உருவாக்குது. அதை பற்றி தான் நான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பால் விட்டு அழகாக இதை வந்து குழச்சி எடுத்துடலாம். பாலே விட்டு தான் குழைக்கணும்னு இல்லை, தண்ணி விட்டுக்கலாம். சிலவங்க முட்டை போட்டு புரோட்டா செய்வாங்க. எண்ணெயா? இதில் கொஞ்சோண்டு எண்ணெயும் ஊற்றிக்கணும். கொஞ்சம் இல்லை, நல்லாவே எண்ணெய் ஊற்றணும். அப்போ தான் உங்களுக்கு பரோட்டா வந்து நல்லா வரும். நான் யூஸ்வலாக ப்ளைன் ஃப்ளவர் தான் போட்டு பண்ணுவோம். ஆனால் வந்து இன்றைக்கி மைதா மாவு பார்த்திங்கன்னா அப்படி குழச்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மாவு. இது கொஞ்சம் நேரம் இருக்கணும் கேட்டிங்களா. நிறைய நேரம் இருந்தால் நல்லா தான் இருக்கும். இது வந்து புரோட்டா இல்லை, புரோட்டா என்ற ரொட்டி என்ற புரோட்டா நிறைய பிள்ளைகளுக்கு நல்லா பிடிக்கும். இது நான் செய்யுது அவ்வளோதான் கேட்டிங்களா. பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, போன வீடியோக்கு முந்தின ஒரு வீடியோ போட்டிருந்தேன். தமிழர்கள் கண்ணீர் விட்டுட்டு யூகேலேருந்து இந்தியாவுக்கு திரும்புகிறாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து நம்ம அதான் தலைப்பாக இருந்திருக்கோம். பட் அதுக்குள்ளே நம்ம பேசுனது எல்லாமே வந்து இங்கே எப்படி இந்த ஃபேக் ரெக்ரூட்டர்ஸ் இருக்கிறாங்க, எப்படி வந்து மக்கள் வந்து நிறைய காசு கொடுத்து இங்கே வந்து வேலை வாங்கி தரேன் நிறைய பேர் காசு கொடுத்து ஏமாறுறாங்க. அது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வர்றவங்களுக்கு இங்கே இப்போ
எந்த வேலையும் கிடைக்கிறது இல்லை. அவங்களுக்கு வந்து PSW விசா 2 இயர்ஸ்னு வச்சு ஸ்டூடெண்ட்ஷிப் முடிஞ்சதும் கொடுக்குறாங்க. அதனால் அந்த அந்த டைமில் ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இங்கே தொடர்ந்து இருக்கிறதுக்குள்ள வேலைகள் அவங்க தேடும்போது அந்த வேலைகள் கிடைக்கிறதில்ல. ஏன்னா UK கவர்மெண்ட் வந்து வீசாவை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குது. எந்த வேலைக்குமே இப்போ வீசா கொடுக்குறதில்ல. அதுக்குன்னு ஒரு சேலரி த்ரெஷ்ஹோல்டு இருக்குது. ஈவன் அப்படி சேலரி த்ரெஷ்ஹோல்டு இருக்கக்கூடிய வேலைகளுக்கும் கூட வந்து வீசா கொடுக்குற வேலை கிடைக்கிறதுங்கிறது இல்லை இங்கே பிரச்சனை வந்து வீசா தான் பிரச்சனை. வீசா இருந்தால் தான் அந்த நாட்டுக்குள்ளே வந்து வேலை பார்க்க முடியும். இங்கே இருக்கிறவங்க வீசா முடிஞ்சதும் திரும்ப போயிட்டு தான் திரும்ப வர முடியும். கேட்டிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ அப்படி நான் வந்து அது ஒரு டீட்டெயிலாக சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து ஓகே நிறைய பேர் அவங்களுடைய நிறைய கமெண்ட்டுகள் நல்ல நல்ல கமெண்ட்டுகள் வந்தது. அவங்களுடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. எங்கள் ஃபேமிலியிலே இப்படி தான் கொடுத்து நிறைய பேர் பணம் கொடுத்து ஏமாந்துருக்குறாங்க. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ், அவர் PhD ஸ்டூடெண்ட், அது பின் கூட பண்ணியிருப்பேன். அவரெல்லாம் வந்து இங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸோடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவர் அப்படியே அழகாக புட்டு அழகாக வச்சுட்டாரு. ஸோ ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அவங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இதில் இடைக்கில் இந்த குண்டக்கா மண்டக்கான்னு 1-2 பேர் இருப்பாங்க கமெண்ட் போடுறது. இந்த 1-2 பேர் ஆக்சுவலி 1-2 பேர் தான், நம்ம வந்து அது பெருசாக எடுக்க முடியாது. ஆனால் இந்த 1-2 பேரால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் நிறைய. நான் என்ன பாதிக்கப்பட்டது, அவங்க வந்து அவங்களுடைய இந்த குண்டக்கா மண்டக்கா கமெண்ட் எல்லாம் வந்து டைரெக்டாக வந்து அவங்களுக்கு என்ன, அவங்களுடைய இது என்னவோ இவங்க அந்த வீடியோ போட்டிருக்கிறாங்களா, போய் ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டை போட்டு அவங்கள வந்து அங்கேயே ஷட் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்கிறது அவங்களுடைய ஏமாக இருக்கலாம். பட் ஆனால் அந்த கமெண்ட் வந்து வேறு மாதிரி வேலை செய்யுது. நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னே, இப்போ ஒரு போட்டதும் கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் நிமிஷத்துலேயே ஒருத்தர் போட்டிருந்தார், வசந்த கந்தையா. இவர் வந்து என்ன சொல்லுங்க, இவ இப்படி சொல்லி மற்றவர்களை வராமல் செய்ய திட்டம், 2 வீடுகள் லண்டனில், ஓகே யூடியூப் உழைப்பு, ஓகே அதெல்லாம் சொல்லிட்டு போட்டு 2 வீடு லண்டனில் யூடியூப் உழைப்பு அதெல்லாம் சொல்லிட்டு போட்டு, பட் அவர் சொன்னது வந்து இவ இப்படி சொல்லி மற்றவர்களை வரவிடாமல் செய்யும் திட்டம்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார். அதில் வந்து அதே ஆள் மாதிரிப்பட்ட மனசில் அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஃபோக்கஸ் உள்ளவங்க 18 பேர் அதில் போய் லைக் அடிச்சிருக்கிறாங்க. எனக்கு இந்த வீடியோ போட்ட அன்றைக்கி ராத்திரியே எனக்கு வந்து கால் வந்துட்டு சொல்கிறாங்க, ஐயோ நாங்கள் வந்து இந்த மாதிரி எங்கிட்ட வந்து 18 லட்சமா 20 லட்சமா கேட்டாங்க எங்களுக்கு, அதாவது யூகேயில் வந்து வேலை செய்கிறதுக்கான விசா எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி தரோம் நாங்கள் சொல்லி எங்கிட்ட கேட்டாங்க. அதாவது யூகேயில் வந்து வேலை செய்கிறதுக்கான விசா எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி தரோம் நாங்கள் சொல்லி எங்கிட்ட காசு கேட்டாங்க. நாங்களும் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருந்தோம். அப்புறம் அப்போ தான் இந்த வீடியோ நாங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு வந்து என்னடா நம்மளால எல்லா காசையும் வந்து கடனெல்லாம் வாங்கி ரெடி பண்ணி வச்சுருக்கோம், இந்த டைமில் இங்கேருந்து இப்படி ஒரு வீடியோ வருதே அப்படின்னு சொல்லி நாங்கள் மனசில் நினச்சிட்டு இருந்தோம். ஆனாலும் பாருங்கள், கீழே கமெண்ட் செக்ஷன்லலாம் இப்படிலாம் ஒருத்தர் அடிச்சிருக்கிறாரு. அப்போ நீங்கள் வந்து நாங்கள்லாம் யூகேக்கு வரக்கூடாதுன்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க, அதனால தானே நீங்கள் வந்து இந்த மாதிரிப்பட்ட வீடியோலாம் போடுறீங்கன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அவங்கக்கிட்ட பேசி பார்த்ததில்ல, அவங்க எங்கள்கிட்ட கொடுத்த அட்ரஸ் அதெல்லாம் பார்த்ததில்ல. பக்கா ஃப்ராடு. அந்த ஆளுகள் வந்து யாருமே இங்கே வந்து விசா வந்து தூக்கி கொடுக்குறது நான் சொன்னது தான். ஆனால் அந்த வீடியோவில் சொன்னது அங்கே விசா கிடையாது, நோ விசா ஃபார் நவ். அதுக்குன்னு ஒரு சேலரி இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு வந்து கார்மெண்ட் தொழிற்சாலையில் உங்களுக்கு வந்து வேலை வாங்கி தரோம், உங்களுக்கு வந்து இல்லைனா வந்து கேர் ஒர்க்கராக வேலை வாங்கி தரோன்னா எத்தனை வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன். கேர் ஒர்க்கராக வரவங்களுக்குள்ள விசா வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அதுல வந்து சம்பளம் வந்து 5000 மாசத்துக்கு கையில வாங்கலாம், ஃப்ரீ வீடு, ஃப்ரீ உணவு, இப்படி அதெல்லாம் வந்து இங்க உள்ளவங்களுக்கு அப்படி கிடைக்காது. கேர் ஒர்க்கரா வந்துக்கிட்டு நான் எந்த வேலையும் குறைவாவோ நிறைவாவோ சொல்கிறோன்னு நினைக்காதீங்க. கேர் ஒர்க்கராக வந்துக்கிட்டு 5000 மந்த்லி வந்து சேலரி வரும், இதில் சேலரி வரும். இவங்க கேர் ஒர்க்கராக வர்றவங்க வந்து தே ஆர் நாட் குவாலிஃபைட் நர்சஸ் என்ன. ஸோ இது வந்து கேர் அசிஸ்டண்ட்டாக வர்றவங்க இப்போ 5000 சேலரி கிடைக்கும், வீடு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் ஃப்ரீ கொடுக்குறோம், அப்படி இப்படின்னு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நான் ரீட் பண்ணி பார்த்தா எனக்கே மயக்கம் வந்துட்டுருது. எனக்கே ஒரு நிமிஷம் இப்படி ஒரு வேலை கிடச்சா நமக்கு எப்படி இருக்குண்டா அப்ளை பண்ணலான்னு தான் இருக்கும். இப்போ ஊர்லேருந்து ஒருத்தங்க இப்படி அப்ளை பண்ணுறாங்க, அவங்க ரெடியாக இருக்காங்க காசை வச்சுட்டு. நம்மளுடைய ஒரு வீடியோ பார்த்ததும் இதில் ஏதாவது ஒரு ஃப்ராடுத்தனம் இருக்குமோ அப்படின்னு அவங்க மனசு சலசலப்பாகுது. ஆனாலும் அந்த கமெண்ட்டுகளில் அவங்க வாசித்து பார்க்குறாங்க. அதில் இந்த ஒரு கமெண்ட் வந்து எனக்கு வாயில் ஏதோ வருது கேட்டிங்களா, சொன்னால் நான் வந்து வேறு வார்த்தைகள்லாம் விட்டுருவேன். இந்த கமெண்ட்டை போட்டு யாரையும் வர விடாம ஆக்குறேன், நீ மட்டும் தான் அங்கே இருக்கிறீங்க, நீ இங்கெல்லாம் இங்கே இருக்கக்கூடாதா எனக்கு அப்படின்னு சொல்லி அதில் வேற ஒரு இதை பார்த்து தான் அவங்க சில ஐயோ
இவங்க போட்டிருக்க கமெண்ட் சரி தான், நான் கொண்டு இந்த காசை கொண்டு கொடுத்துட்றேன்ப்பா, நான் அவங்க அந்த மண்ணில் இருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு மனசு தாங்காமல் நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணாங்க. அப்புறம் நம்ம அதுக்கான இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டோம். இப்படிலாம் அங்கே விசா எல்லாம் இப்போ இப்படி கொடுக்குறது இல்லாமல் நீங்கள் ஏமாறாதீங்கன்னு சொல்லிட்டோன்னு வைங்க. கதைச்சினாங்க நாங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் தான் கதைக்கலாம், அதில் தான் கதைச்சினாங்க. அப்போ அவள் தான் சொன்னவா அப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 20,000 ரூபா கட்டிட்டு எல்லாம் அவங்களுக்கு கவர்மெண்ட்டாக பாஸ்போர்ட் அனுப்பிட்டு 20,000 ரூபா ரெஜிஸ்டர் ஃபீஸ் கட்டிட்டு அதுக்கு பிறகு அவையில் வந்து ஒரு நோயால் எங்களோட ஜாயின் பண்ணி விடுமா. அதுக்கு பிறகு அவர் ஒரு ப்ரொசீஜர் முடியத்தரேன் காசு இங்கே 10 லட்சம் கொடுக்கணுமா, மிச்சம் போய் அங்கே நாங்கள் வேலை செஞ்சு கொடுக்குறதா. எல்லாம் அங்கே விசா எல்லாம் இப்போ இப்படி கொடுக்குறது இல்லாமல் நீங்கள் ஏமாறாதீங்கன்னு சொல்லிட்டோன்னு வைங்க. 5,000 சேலரிங்கிறது இங்கே உள்ள டாக்டர்ஸ்க்கே கிடைக்காது. டாக்டரை விட சேலரி இல்லை, டாக்டர்ஸை விட ஹெல்த் கேருக்கு இல்லைனாலும் சேலரி இல்லை. பட் அது ஒரு இது வேண்டாமா, ஒரு சென்ஸ் வேண்டாமா? எந்த வீடியோவில் எப்படி போய் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன் இவங்கள, வசந்த கண்டே நான் உங்களை ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன். இது வந்து தப்பு. நீங்கள் இப்படி பண்ணுறது உங்களுக்கு வந்து என் மேலே காண்டு இருக்கலாம், என் மேலே உங்களை என்னை வந்து எல்லாரையும் பிடிக்கணும்னு எந்த 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 இடத்துலையும் எழுதி வைக்கல. கேட்டிங்களா, நம்ம எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ் தான். ஒருத்தங்களை பார்த்தா பிடிக்கும், ஒருத்தங்களை பார்த்தா உடனே தூக்கி போட்டு சாத்துன்னு வரும். அதெல்லாம் இருக்கும். அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு வந்து இந்த மாதிரி கமெண்ட்டுகளை நீங்கள் இந்த மாதிரி விட்ட வீடியோ, இது பயங்கரமான அவேர்னஸான வீடியோ. நான் அந்த வீடியோக்கு போடுறதுக்கான காரணத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே வந்து ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னே தானே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். 20 லட்சம் கொடுத்து ஏமாந்துட்டோம். நாங்கள் ஏமாந்தவங்களை தான் வச்சு அதில் போட்டிருந்தோம் கிடையாது. இப்போ வந்து நான் இது வந்து ரிலீஸ் ஆக்குறது 2வது வீடியோ அந்த இதில். இன்றைக்கி நான் போடுறது வந்து 3வது வீடியோ. ஏன்னா பிரச்சனை வந்து பயங்கரமாக போயிட்டுருக்குது. இந்த ஆள்கள் வந்து காசு கொடுத்து 20 லட்சம் 30 லட்சம் 40 லட்சம் அப் டு 70 lakhs வர சொல்கிறாங்க. இதில் கோடிகளில் கொடுத்தவங்களும் இருக்கலாம். கொடுத்து எந்த ஏமாறுறவங்களுடைய எண்ணிக்கை வந்து இன்றைக்கி கூடி போயிட்டுருக்குது. கேட்டிங்களா? ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப தப்புங்க அப்படிலாம் பண்ணுறது. இனி நான் வாசினா விட போகிறதில்ல இந்த கமெண்ட் போட்டவங்களாம். ஒரு ஆள் சொல்லி எம்கே, இந்த ஆளுக்கு பேரும் கிடையாது பூச்சையும் கிடையாது. ஆனால் இந்த ஆள் எம்கேன்னு எல்லாத்துலேயும் வந்து அடிக்கும். அந்த ஆள் வேறு இதுலலாம் அடிக்கும்னு வைங்க. ஆனால் இந்த ஆள் இதில் வந்து அடிச்சிருக்கு. உங்கள் 2 பேரையும் விரட்டணும். அந்த நாட்டவே கெடுக்கிறதுக்கு பூமர் புருஷன் தான் உங்களுக்கு தான். நீங்கள் தான் அந்த நாட்டே கெடுக்கதான். கேட்டிங்களா? அவரு வந்து மன்னர் சார்லஸ் சொன்னாரோ என்னமோ, குடிபெற்றாத எம்கே எங்கேயாவது அதுக்கு அதாவது போட்டு அதாவது ஒரு ஜோக்காக எடுத்துகிட்டு விட்டுறலாம். இன்னும் இனி பாருங்க வாரேன். சுசிலாக்கா வந்து என்ன அடிச்சிருக்குதுன்னா, அப்புறம் ஏன் அங்கே இருக்கீங்க, நல்ல சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு. அதுக்கு இடையில கீழே இந்தியன் எடிட் அஃபிஷியல், எப்பா என்ன மாதிரியான சேனல் பேரெலாம் வச்சுருக்குறாங்கன்னு பாருங்கள். இந்தியன் எடிட் அஃபிஷியல் வந்து எக்ஸாக்ட்லி அப்படின்னு. நாங்கள் வந்தது வந்து 20 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு முன்னால். ஓகே, அப்போ எப்படி வந்தோம், எப்படி செட்டில் ஆனோம்? அப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட் விசாவில் வரல. நான் வந்து பியோர் ஒர்க் பெர்மிட், இப்போ எல்லாம் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் விசான்னு சொல்கிறீங்களா, ஸ்கில்டு விசான்னு அந்த மாதிரி பியோர் ஒர்க் பெர்மிட் விசாவில் வந்து இறங்கின ஆட்கள். ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா ஜாபுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணி, ஒரு இன்டர்வியூ இல்லை பல இன்டர்வியூகள், ஒரே ஜாபுக்கு பல இன்டர்வியூ அட்டன் பண்ணி அப்படி வந்தவங்க தான் நாங்கள். ப்ராப்பரான வந்ததுமே ஜாப் ரெடியாக இருந்தது, வந்தது அடுத்த நாளே ஜாபில் போய் ஏறணும், அந்த மாதிரி ஜாப் ரெடியாக இருந்தது. அப்படி நேரம் வந்தது அந்த காலத்தில். இப்போ வர இமிக்ரேஷன்லாம் வந்து நான் சொல்லிட்டேன், அது நிறைய சொல்லியாச்சு. இந்த கவர்மெண்ட்டுகளெல்லாம் வெளியிலேருந்து ஓவர்சீஸ்லேருந்து வரக்கூடிய ஆட்களை கட்டுப்படுத்தணும், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நான் 10,000 வீடியோவில் சொல்லாமல் சொல்லியாச்சு. இது கேட்டுக்கிட்டு கேட்காத மாதிரி நீங்கள் எனக்கு புரியுது. நான் ஏற்கனவே சொல்லுவேன், என்னை வந்து அடிக்கிற மாதிரி நீங்கள் இந்த மாதிரிலாம் போடும்போது ஏற்கனவே பணம் கொடுக்கறதுக்காக ரெடியாக ஒரு மக்கள் அங்கே ப்ரிப்பேர் படித்து வச்சுருப்பான் அந்த ஃபேக் ரெக்ரூட்டர்ஸ். அவங்கெல்லாம் என்ன பார்ப்பாங்க, இந்த வீடியோலாம் பார்த்துட்டு நான் சொன்னேன் அந்த கால் எனக்கு வந்துச்சுன்னா, அது மாதிரி எத்தனையோ பேர் வந்து இந்த காசுல இவங்கெல்லாம் இப்படி கமெண்ட் போட்டிருக்கிறாங்க. ஓகேங்க, இதெல்லாம் வந்து இவங்க சொல்கிறத இவங்க வேணுன்னே சொல்கிறாங்க, யூகேக்கு யாரும் வரக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து அந்த பணத்தை கொடுத்து வந்துடலாம். பாவம், பணத்தை கொடுத்துட்டு இங்கே வர முடியாது, வரவே முடியாது. 30 லட்சம் 40 லட்சம் கொடுத்துட்டு அங்கே தான் இருக்கணும்.
நீங்கள் இந்த கமெண்ட் போடுற இத்தனை பேர் நான் அவங்களுடைய அட்ரஸ்லாம் அனுப்பி வைக்கேன், அவங்க பட்ட கடனை நீங்கள் தீக்குறீங்களா? ஒன்றும் வேணாங்க, இதெல்லாம் விடுங்க. இன்னொரு பொம்பளையும் அடிச்சு இந்த விஜயகுமாரி விஜயகுமாரியா விஜய் இல்லாத குமாரியா விஜயகுமாரி, இது ஓவராக சீன் போடும். இந்தியாவிலிருந்து போய் நல்ல செட்டில் ஆகிட்டு அந்த நாட்டை பற்றி நெகட்டிவாகவே பேசி உன்னை வந்து இந்த நாட்டிலேருந்து முதல்ல துரத்தணும், ஓவராக ஆடாத அப்படின்னு சொல்லி விஜயகுமாரி சொல்லியிருக்குது. சரிங்க தான், செட்டில் தான் ஆகிருக்கிறேன், இல்லைன்னு இல்லை. ஆனால் இன்னைக்குள்ள நான் என்னைக்கு வந்தேன், இன்னைக்குள்ள நிலைமை நீங்கள் நினச்சி பார்க்கணும். விஜயகுமாரி, இஃப் யூ டோன்ட் நோ சம்திங் டோன்ட். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு இந்த சப்ஜெக்டை பற்றி தெரியல, இல்லை இதை பற்றியான இது இல்லைன்னா தயவு செஞ்சு வாயை கொஞ்சம் கப்சுப்பாக அடைச்சிட்ருங்க. கமெண்ட்டு போடாதீங்கம்மா. நீங்கள் வந்து வேறு ஒரு வீடியோவில் போய் எனக்கு மேலே காண்டிருந்துன்னா வேறு நான் எத்தனை வீடியோ, வாரத்துக்கு 3 வீடியோ வருது, 2-3 வீடியோ, எத்தனை வீடியோ, கொஞ்சம் அடங்கிக்காங்க அந்த கையை, என்ன கொஞ்சம் அடங்கிட்டு இன்னொரு வீடியோ வரும்போது அதில் போய் தாறுமாறாக என்ன வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்கிறது நான் கேட்க போகிறது இல்லை, எனக்கு அப்படிப்பட்டவங்களுக்கு நான் வந்து இது பண்ண போகிறது இல்லை. இந்த வீடியோவில் தான் நான் இப்படி வந்து அடிப்பேன், இதை வந்து பாவப்பட்டவன் பார்க்கணும், உங்களை நம்பணும். ஏன்னா ஆளுகள் வந்து அப்படி தான் இருக்கிறாங்க. எவ்வளவு தான் நம்ம அடித்து ஆளுங்கிட்ட சொன்னாலும் ஆளுங்க கேட்குறது இல்லை. எப்படியாவது நிறைய பேர் இதே வீடியோவில் போட்டிருந்தாங்க, எக்கா உங்களுக்கு தெரியாது இங்கே எவ்வளோ விலைவாசி கூடுதல். வாஸ்தவம், ஒரு வாழவே முடியாத நிலையில் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்படியாவது தப்பிச்சு பழச்சி ஏதாவது ஒரு இடத்துல வேலை கிடச்சா போய் நம்ம வாழ்க்கையை நல்லாக்கி கூடன்னு தான் ஆட்கள் வந்து ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. யாரும் அதுக்கு வந்து ஆள்கள் வந்து எந்த ஸ்டெப்பு எடுத்துனாலும் அவங்க வந்து அந்த இதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் அவ்வளோ பெரிய ஸ்டெப்பு எடுத்தும் அப்படிலாம் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியாது இன்னைக்குள்ள காலகட்டத்தில் அப்படின்னு சொல்கிறதுக்கான வீடியோ தான் என்னுடைய வீடியோவாக இருந்தது. அதுலேயும் போய் அது இதுன்றதுலாம் எனக்கு கோவம் வரும். என்ன இப்படி வந்து அடிக்கக்கூடாது. என்ன விஜயகுமாரி, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், ஓகே? இப்போ சிக்கனை கொஞ்சம் பொரிய போட்டுக்கிட்டு சொல்கிறேன், இல்லைன்னா எனக்கு வந்து ஓவராக ஹீட் ஆகுது. இவ்வளோ என்ன போதில்ல. அப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, ஓகே? ஸ்டூடெண்ட்ஸ் வர நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸில் போட்டிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது ஆக்சுவலி நீங்கள் என்ன கோர்ஸ் பண்ணுறோம் அதை வந்து பார்த்து வாங்க. நீங்கள் வந்து இங்கே வந்து எந்த ஸ்டூடெண்ட்டை கேட்டாலும், நான் எத்தனையோ ஸ்டூடெண்ட் நான் பார்க்குறேன் வழியில் போகிற வழியில் எடுங்க, நீங்கள் என்ன கோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் முக்கால்வாசி பேரும், அதில் எக்ஸப்ஷன்ஸ் இருக்காங்க, ஆனால் முக்கால்வாசி பேருன்னு சொல்கிறது பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். இந்த பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டை படிச்சுட்டு உங்களுக்கு வந்து எம்பிஏ அவங்க சொல்கிறது, இந்த எம்பிஏ முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து எம்பிஏக்கு தக்கன வேலை உடனே உங்களுக்கு கிடைக்குமானா கிடைக்காது. ஐ எம் இன் அ லீடர்ஷிப் பொசிஷன் நான் சொல்கிறேன், ஓகே? இங்கே உள்ள பிள்ளைங்க எம்பிஏ இங்கே உள்ள, அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் இப்படி சொல்கிறதையும் கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எம்பிஏ படிக்கிறோம், ஆனால் எங்கள் கிளாஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைக்காரங்களே இந்த கோர்ஸில் இருக்க மாட்டேங்கிறாங்க, ஃபுல்லாக இந்தியன்ஸு, சைனீஸு, இல்லைனா இந்த மாதிரி ஏஷியன்ஸு இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. காரணம் ஏன் வெள்ளைக்காரங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் ஒரு காரணத்தை சொல்கிறேன். எம்பிஏ படிக்கணும்னா யூஸ்வலாக இங்கே உள்ளவங்க எப்போ அதை சூஸ் பண்ணுவாங்கன்னா, அது ஒரு கோர்ஸாக எப்போ சூஸ் பண்ணுவாங்கன்னா, அவங்க ஏதாவது வேலையில் இருக்கணும், வேலையில் இருந்துட்டு அதிலிருந்து அவங்க வந்து லீடர்ஷிப் பொசிஷனுக்கு போகணும், அதிலிருந்து அவங்க ஒரு பெரிய பொசிஷனுக்கு போகணும்னு நினைக்கும். இந்த வேலை, இந்த படிப்பு, அந்த வேலையோடு சேர்த்து இந்த படிப்பு இருந்தால் தான் அந்த ஒரு இதை பொசிஷனை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த இதை படிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் நர்சிங்கில் இருக்கீங்கன்னா மேபி யுவர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், ஒரு யூனிட்டுக்கு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கீங்க. நீங்கள் ஒரு ஹெட் ஆஃப் நர்சிங் ஆகணும், ஒரு செக்டாருக்கு டைரக்டர் ஆஃப் நர்சிங் ஆகணும்னு நினச்சிங்க. நீங்கள் ஏற்கனவே எம்எஸ்சி, எம்ஃபில் இந்த மாதிரி பல போஸ்ட் கிராஜுவேஷன் இதை நீங்கள் வச்சுருக்கலாம். பட் ஐ வாண்ட் டு பிகம் அ ஹெட் ஆஃப் நர்சிங் ஆர் டைரக்டர் ஆஃப் நர்சிங் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது எம்பிஏ இஸ் அ வெரி குட். இது அதே மாதிரி தான், இது நான் என்னுடைய ஓன் ஃபீல்டில் சொல்கிறேன். இல்லை நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு பிஎஸ்சி நர்சிங் மட்டும்தான் நான் முடிச்சிருக்கேன், நான் எம்பிஏ வந்து முடித்தா எனக்கு வந்து பெரிய வேலை, ஆனால் நான் பார்க்குற வேலையும் வந்து பேண்ட் 5 பேண்ட் 6 இந்த மாதிரி வந்து என்ட்ரி லெவலில் தான் நான் இருக்கிறேன். எனக்கு நான் இது முடிச்சுட்டு எம்பிஏ முடித்தா எனக்கு உடனே எனக்கு தூக்கி ஹெட் ஆஃப் நர்சிங் கொடுத்தீங்கன்னா கொடுத்துருவாங்கன்னு நினச்சிங்கன்னா முடியாது, அது நடக்காது. கேட்டிங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒவ்வொரு ப்ரமோஷனுக்கான பவர் எல்லாம் இருக்குது. அப்போ தான் நமக்கே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நிறைய பேர் இப்படி நினச்சிட்டு வர்றாங்க, அதான் சொல்கிறேன். அதே மாதிரி தான் ஒவ்வொரு செக்டார்லையும் இப்படி தான் இருக்கும். அதனால் வந்து இந்த எம்பிஏ அதை படிச்சுட்டு வந்து நான் இங்கே வந்து பெரிய மேனேஜர் ஆயிடுவேன்னு நினச்சிட்டு எந்த ஸ்டூடெண்ட் வந்தாலும் சொல்கிறேன், இன்னும் நீங்கள் வந்து
இப்போ ஒரு டெக்காக இருக்கிறீங்க, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கீங்க, உங்கள் ஃபீல்டில் உங்களுடைய ஓன் ஃபீல்டில் நீங்கள் வந்து மாஸ்டர்ஸ் வந்து படிக்கிறீங்கன்னா உங்களுக்கான அந்த வேலைகள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்கும். இந்த MBA கோர்ஸை மட்டும் நம்பாதீங்க. தட் இஸ் ஃபார் ட்ரூ. என்னுடைய சிக்கன் சில பேர் என்ன தப்பா நினைச்சாங்கன்னா ஊர்ல எல்லாம் மாஸ்டர் டிகிரி MBA அப்படின்னா அதுக்கு ஏற்றபடி ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே பெரிய வேலைகள்ல போவாங்க. அப்படியே நினைச்சிட்டு இங்க இருக்காங்க. ஊர்ல கூட அப்படியெல்லாம் இல்லதான். பட் நீங்கள் நினைப்பீங்க அங்கே உள்ள யூனிவர்சிட்டியெல்லாம் பெரிய உத்தம புத்திரர்கள், நமக்கு அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க அப்படின்னு. எல்லாமே ஒரு விதமான ஸ்கேம் தான். கேட்டிங்களா? எல்லாமே உங்களுக்கு ஒரு விதமான ஸ்கேம் தான். யூனிவர்சிட்டியாக இருக்கணும், அவங்களுக்கு என்னது அவங்களுடைய கோர்ஸை விற்கணும். அவங்க இது எனி எக்ஸ்டென்ட் அவங்க போவாங்க. அவங்க வந்து அதுக்கு இந்த கோர்ஸ் படித்தா அங்கே இது பண்ணலாம், இப்படி பண்ணலாம்னு அவங்க சொல்லாத இது கிடையாது. நானும் இவ்வளவு விஷயங்களை நுணுக்கமா மற்ற விஷயங்களை சொல்லவே மாட்டாங்க. மற்ற விஷயங்கள் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் அது வந்து அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டாக வர்றவங்களுக்கு இது வந்து நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் அட்வைஸை நீங்கள் கேட்டு தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. அதனால் நீங்கள் எந்தெந்த கோர்ஸை பார்த்து சூஸ் பண்ணி வாங்க. உங்களுடைய ஓன் ஃபீல்டில் உள்ள கோர்ஸை நீங்கள் வந்து எடுத்தால் தான். நீங்கள் அக்கௌண்டண்ட்டாக ஊரில் இருக்கிறீங்களா, நீங்கள் அந்த மாதிரி ஆக்கா கோர்ஸஸ், சிஏ இந்த மாதிரிப்பட்ட படிப்புக்கு வாங்க. உங்களுக்கு வந்து வேலைகளுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இந்த மாதிரி இந்த MBAங்கிறதே ஒரு ஃப்ராட் இது. கேட்டிங்களா? அது எனக்கு அதான் அப்படி தான் சொல்ல வருது எனக்கு. இந்த இப்போ நான் அந்த வீடியோக்கள்லாம் இப்படி வரிசையாக நான் போட்டுட்ருக்கிறதுக்கே காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வாரத்துக்கு முன்னால் எங்களுக்கு ஸ்ரீலங்காவிலேருந்து டைரெக்டாக ஃபோன் கால் வந்துச்சு. கேட்டிங்களா? அப்போ வந்து அதில் வந்து ஒருத்தங்க ஒரு லேடி தான் ஃபோன் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, அக்கா இப்படி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க வந்து UKல வேலை இருக்குதுன்னு சொல்லி யாரோ வந்து அவங்கள்ட்ட வந்து இவங்க அப்ளை பண்ணி 70 லட்சம் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இப்போ 70 லட்சத்தையும் கொடுத்துட்டு, அதாவது அவங்க அந்த 70 லட்சம் கொடுத்து அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலியில் உள்ளவங்க, ஒரு ஏழை தாய். அவங்க வந்து எனத்தெல்லாம் விற்று கொடுத்தாங்களோ, எவ்வளோ கடன் வாங்கி கொடுத்தாங்களோ தெரியல. அவ்வளோ கடன் வாங்கி அவங்க வந்து இந்த பையன் நல்லா இருக்கட்டு, UKல போய் நல்லா இருக்கட்டு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து 70 லட்சம் கொடுத்து ஒரு ஏஜென்ட்டுக்கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ கொடுத்துட்டு இப்போ வந்து அங்கே வேலை இல்லைன்னு சொல்லி அவங்க ஃபுல்லாக ஏமாற்றிட்டாங்க. அதாவது UKல ஒரு நம்பரும் இருக்குது, அந்த கான்டாக்ட் நம்பர்லாம் UK நம்பர் இருக்குது. ஆனால் அந்த நம்பருக்கு நாங்கள் அடித்தா வந்து அங்கே யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த நம்பரில். இது வந்து ஏமாத்து வேலை மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஃபோன் வந்தது. இதனால் என்ன ஆச்சுன்னா, பாவம் அந்த பையனோட அம்மா வந்து அவங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷர்லாம் ரொம்ப கூடிருச்சு. 70 லட்சம் ஒரு ஏழை குடும்பத்திலேருந்து 70 லட்சம் அவங்க புரட்டி கொடுக்கணுன்னா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு நீங்கள். அப்புறம் அவங்களுக்கு சும்மாவாக இருக்க போகிறாங்க, அவங்களுடைய பிளட் ப்ரெஷர்லாம் தாறுமாறாக இதாகி அவங்கள என்ன பண்ணியிருக்கிறாங்க, ICUவில் வந்து அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இங்கே நடந்துகிட்ருக்குதுக்கா அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க நமக்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்து தகவல் சொல்கிறாங்க. நீங்கள் இதுக்கு ஏதாவது பண்ண முடியுமாக்கா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தகவல் சொன்னாங்க. ஸோ இதை கேட்டதும் வந்து ரொம்ப 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 சங்கடமாக இருக்குது. அதாவது இதில் இந்த மாதிரிப்பட்ட காசு கொடுத்து இதில் வந்து ஏமாறுறது வந்து நிறைய படித்தவங்களோ இல்லைன்னா நல்ல காசு உள்ளவங்களோ கிடையாது. ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏழை மக்கள் தான் எப்படியாவது வாழ்க்கை படைச்சி போட்டுருன்னு சொல்லி. ஏன்னா அவங்க யார் என்ன சொன்னாலும் நம்புவாங்க. அவங்களுக்கு எஜுகேஷன் இருக்காது. எஜுகேஷன் இருந்தால் கூட அவங்களுடைய நிலைமை அந்த நிலைமை. யார் என்ன சொன்னாலும் 70 லட்சம் தானே. இப்போ அட்வர்டைஸ் பண்ணதுக்கு முன்னே சொன்ன மாதிரி மாதம் 5 லட்சம் உங்களுக்கு சம்பளம் வருது அப்படின்னு சொன்னால் அவங்க கால்குலேட் பண்ணி பார்ப்பாங்கல்ல. 70 லட்சம்ங்கிறது எத்தனை மாதத்தில் நம்ம 70 லட்சங்கிறது ஸ்ரீலங்கன் மணி. அப்போ வந்து இங்கே உள்ள மணியில் வந்து அது கம்மியாக தான் இருக்கும், பவுண்ட்ஸில் வந்து கம்மியாக தான் இருக்கும். அவங்க மாதத்துக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த கடனை அடைச்சிட்டா அதுக்கப்புறம் வந்து நம்ம லைஃபு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்தெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா அவங்க வந்து இதுக்கு வந்து அக்ரி பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இது வந்து ஃபேக்கு, இது இப்படிலாம் இங்கே கிடையாது, இது வந்து இப்படி ஒரு வேலை இப்படி வாங்க முடியாது இவ்வளவு இதை கொடுத்து அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இப்படியே குடும்பக்காரங்க இதெல்லாம் நம்பாதீங்கன்னு சொல்லி போய் சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கொள்ள போகிறதில்ல. ஏன்னா அவங்க அந்த அப்படிப்பட்டவங்கள தான் அந்த ஃபேக் ரெக்ரூட்டர்ஸ்லாம் போய் வந்து டார்கெட் பண்ணுறது. உங்ககிட்டயோ எனக்கிட்டேயோ வந்து அவங்க டார்கெட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி வாழ்க்கையின் கடைநிலையில் உள்ள ஆட்களை தான் போய் டார்கெட். அவங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான ஆட்களை பிடிச்சா நமக்கு வந்து காசு கிடைக்கும்னு. ஸோ அப்படிப்பட்டவங்கள தான் போய் அவங்க வந்து டார்கெட் பண்ணுறது. ஸோ அந்த லேடி இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பையனோட அம்மா வந்து
ஐசியூவில் இருக்கிறாங்க. நான் ஒன்று மட்டும் இந்த ஒரே ஒரு இன்னொரு இதே வாசித்துருக்கேன். வாணி சங்கர் 1071 அப்படிங்கிற ஐடியிலிருந்து unnecessary talks and advice, don't give people ideas about selling kidney and all. நான் அதில் சொல்லியிருப்பேன் ஏதோ ஒன்று கிட்னி அது இது இவங்களுக்கு வந்து ரொம்ப மோசம் இது. இப்போ நீங்கள் வந்து இந்த வாணி சங்கருங்கிற இந்த லேடி இவங்க வந்து அவங்களுக்கு போய் இப்போ அந்த ஐசியூவில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பில்லெல்லாம் நீங்கள் கெட்ட ரெடியாங்க. டோன்ட் கிவ் unnecessary டாக்ஸு அட்வைஸ்ன்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து இந்த அவங்க ஐசியூ பில்லையோ இல்லை அந்த அம்மாவையோ மீட் எடுக்கிறதுக்குள்ளே சக்தி உங்களுக்கு இருக்கா? உங்களால் செய்ய முடியுமா? நான் அட்ரஸ் வாங்கி நான் அனுப்புகிறேன், பண்ணுறீங்களா என்ன? அதனால் வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் ஐ டோன்ட் ப்ரமோட் என்ன. அதனால் வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் ஐ டோன்ட் ப்ரமோட் என்ன. ஐ எம் ஹாப்பி டு டாக் டு யூ ஃபேஸ் டு ஃபேஸ். எதனால் யாருக்கெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த வாரியர்ஸ் இந்த அப்படியே தட்டிக்கிட்டே இருப்பாங்கல்ல, எங்கே போய் எதை தட்டலான்னு. ஸோ அந்த வாரியர்ஸ் கிட்ட தான் நான் சொல்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் எங்களுடைய வேலைகள்லாம் அங்கே முடிஞ்சிருச்சு. அதனால போகிற போக்கில் ஒன்றும் இல்லைன்னு தட்டி விட்டுக்கிட்டு சொல்லிக்கிட்டு பாதிக்கப்படுறது சாதாரண ஏழை மக்கள் தான். கொஞ்சம் படிச்சவங்க எல்லாம் வந்து அதுல தப்பிச்சுக்குவாங்க. அவங்க எல்லாம் ஒண்ணும் இல்ல, கூகுள் இருக்கு, சாட் ஜிபிடி இருக்கு, அதுல போட்டாவே எல்லாம் அக்கு வேற ஆணி வேற. நீங்க எதுனாலும் உங்களுக்கு சந்தேகம்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லயே சந்தேகம், போட்டோ எடுத்து போட்டீங்கன்னா அது ஃபேக்கா கூட அது கொஞ்சம் கணிச்சு சொல்லும். 100% நம்பாதீங்க, பட் ஓரளவுக்கு அதான் வறுமை தான். பாவம் வரும் தெரியும். இப்ப நம்மளே எத்தனை நேரங்களை ஏமாந்துடுறோம். நம்ம இப்ப படிச்சவங்க அப்படிங்கிறாங்க இப்படிங்கிறாங்க பார்த்தேன்னு சொன்னாங்க எங்கேயோ ஏமாந்துடும். அப்புறம் இப்படி இருக்கும்போது அப்புறம் சாதாரண மக்களுக்கு பாவம் ஒன்று சொல்லும் போது அவங்க சூழ்நிலையினால ஏமாறுறது தான். அதான் நான் சொன்ன மாதிரி தான். அதனால் வந்து நான் இந்த வீடியோ நான் போடுறதுக்கு முக்கிய காரணமே வந்து ஏமாறுறவங்க இதெல்லாம் நம்ம பற்றி நிறைய பேசியாச்சு. இந்த மாதிரி கமெண்ட் போடுறவங்கள பற்றி தான் நான் பேசுகிறேன். நீங்கள் வந்து தயவு செஞ்சு நான் உங்களுக்கு 2 கை எடுத்து கும்பிட்டுக்கிடுவேன். இந்த அவேர்னஸ் வீடியோவில் மட்டும் உங்கள் கைகளை கொஞ்சம் சுருக்கிட்டு வாயில் பார்க்காங்க. உங்களுக்கு இது பார்த்தா காண்டடிக்கும். எக்கா நான் எப்படி எனக்கு அந்த நெகட்டிவ் கமெண்ட் போட்டாதாக்கா என் மனசெல்லாம் நிம்மதியாக இருக்குங்க, அன்னைக்கு அப்போ தான் நான் கஞ்சி விடுப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லை, சில நேரங்களில் ஏஜென்ட்டுகள் கூட போடலாம், கூட இருக்கலாம். ஆமாம் நம்ம பிஸ்னஸ் தலையிடுறாள் சொல்லி ஏஜென்ட்டுகள் ஆள் வச்சு போடலாம். அதனால நீங்கள் இந்த போடுற இந்த மாதிரி நெகட்டிவ் ஓவராக நெகட்டிவ் இது பண்ணுறவங்க ஒரு வழியில் அதுதான் நான் அதிலே போய் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் துணை போகாதீங்க ப்ளீஸ்ன்னு. அதனால் பார்த்துக்கோங்க. நானும் இப்போ சும்மா இருக்க மாட்டேன். பிறகு நீங்கள் ஓவராக இது பண்ணிகிட்டு இருந்தால் பிறகு இது வந்து லீகலியாக தான் டீல் பண்ண வேண்டியது இருக்கும், கேட்டிங்களா? ஸோ அதனால் ஓகே, இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கலாமா? இது வந்து நான் உங்களுக்கு சாப்பாடுலாம் காணிக்கல, கேட்டிங்களா? இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். எங்கள் கிளிப் போடுறோம் கடைசியாக. சரி, இந்த வீடியோவை இந்த வீடியோ வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மாதிரிப்பட்ட வீடியோக்கெலாம் நிறைய ஷேர் பண்ணுங்கள். நிறைய மக்கள் இப்போ எல்லோரும் எவ்வளவு பாவப்பட்டவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இப்போ எல்லாருக்குமே இந்த இது இருக்குது, செல் இருக்குது, அப்படித்தான் மொபைல் ஃபோன் இருக்குது, அதில் தான் இப்படி இதெல்லாம் பரவுறது. அதனால் எல்லாருக்கும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதனால நம்மளால் வந்து 2 பேர் தாழ்கிறத விட 2 பேர் வந்து நல்லா இருந்தாங்கன்னா அது நல்லது தான். இந்த தவக்காலத்தில் வந்து இதுதான் நான் நினைப்பேன். ஓகே, இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய். இந்த வெங்காயம் கேப்சிகம் நல்லா வதங்கினதும் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் லேஸாக போட்டேன். இனி வந்து இந்த டார்க் சாய்ஸ் இது கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப், இது எங்கள் பிள்ளைகளுக்கு பிடிக்கும் டொமேட்டோ கெச்சப், அதனால டொமேட்டோ கெச்சப். கார்ன்ஃப்ளவர் இருக்குல்ல, சோள மாவு, அதை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு அரை ஸ்பூன் தான் சோள மாவு எடுத்துருப்பேன். ஃபுல்லாக தண்ணி ஊற்றிருக்கிறேன் பாருங்கள். அதை வந்து இதில் ஊற்றி விட்டுருவோம். அப்போ தான் அந்த சாஸ் வரும் உங்களுக்கு. ஆமாம், 2-3 வத்தல். அது முதல்ல போடக்கூடாது, இந்த மாதிரி இது ஆன பிறகு பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக சாஸியாக வந்துட்டுன்னு பாரு. இதா இனி இதில் வந்து சிக்கனை போட்டு கிளறி எடுத்துட வேண்டியதான். வெரி சிம்பிள். ஆனால் இங்கே எல்லாருக்கும் பயங்கரமாக பிடிக்கும். அது இதில் என்ன டேஸ்ட்டில் அது பிடிக்குதுன்னு தெரியல, பட் நல்லாயிருக்கும். ஆனால் நமக்கே நல்லா பிடிக்கும். இது வந்து இந்த உங்களுக்கு வந்து இந்த ஹோம்மேடு இது புரோட்டா இல்லை, கேட்டிங்களா? ரொட்டி, ஆனால் நல்ல மைதா மாவில் பண்ண ரொட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? சூப்பராக சாஃப்டாக இருக்கும். அதோட வச்சு இதை வச்சு சாப்பிட்டதுக்கு அடிப்பொலியாக இருக்கும். ஓகே 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 பாய்.